ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வீட்டுக்குள்ளார திருட வந்துட்டாங்கன்னு சொல்லி அபி சொன்னதுக்கப்புறம் ராகவ், அபி, அனு, ஆகாஷ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்து வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ மனோகர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்து வந்து தேடுறாங்க. இப்போ கார்டனில் பார்த்தோம் அப்படின்னா சுந்தரி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது முரளி தப்பிச்சு போக சொன்னாங்க. ஆனால் பார்த்தோம்னா தனித்தனியாக போய் தேடும்போது இப்போ அபியும் அணுவும் பார்த்தோம்னா முரளியை பார்த்துடுறாங்க. ஆள் தெரிஞ்சதான் மேலே போர்வையை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா அடிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சுந்தரி வந்து மாட்டிக்கிறாங்க. சுந்தரியும் போட்டு நல்லா அடிச்சு விட்டுறாங்க. இப்போ எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அஞ்சலியும் பாட்டியும் வந்ததுனால அப்படியே அவங்க தப்பிச்சு போகிற மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் வழியோடு உள்ளே வராங்க. பார்த்தா திருடருங்க தான் அடிச்சு விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அபியும் அணுவும் அதை நினச்சி சிரிக்கிறாங்க. இவங்கள தான் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அவங்கள்ட்ட பேசி எல்லாரும் அங்கேருந்து சமாதானம் ஆகி போயிடுறாங்க. ஆனால் பார்த்தோம்னா இந்த ரூமில் ஒளிஞ்சு கேட்டது சுந்தரி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அணு அபிகிட்ட கேட்குறாங்க. அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நடந்த இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி அபி சிரிச்சுக்கிட்டு ரூம்குள்ளார வராங்க. ராகவுக்கு தான் ஒன்றுமே புரியல. ஏன்னா ராகவ்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சலி வயிற்றுக்குள்ளார குழந்தை இருக்க விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முரளி கூட வந்து அங்கெல்லாம் வெளியில் போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. முரளி வந்துடுறாங்க. முரளிக்கிட்டே அந்த விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டியும் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அபி வெளியில் போயிட்டு வரும்போது அஞ்சலியோட குழந்தைக்கு, அதாவது வயிற்றில் இருக்க குழந்தைக்கு கார் பொம்மை வாங்கிட்டு வராங்க. அது மாதிரி வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக பேசிட்டு இருந்தாலும் பாட்டி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி பொம்மைலாம் வாங்கிட்டு வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அபி வந்து இனிமேல் நான் வாங்கிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கார் பொம்மையை பார்த்ததுமே முரளி ஒரு திட்டம் போடுறாங்க. ராகவுக்கு அபி மேலே கோவம் வரதுக்கு அபியே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த பொருளை வச்சு அது மேலே வலிக்கு உழுவுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அபி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயத்தை. அடுத்து இங்கே சுந்தரி வந்து அதாவது வந்து அணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி அபி சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க ஃப்ரெண்டுங்களை வந்து நாடி பிடிச்சி பார்க்குறவங்கள வர சொல்கிறாங்க. இப்போ அணு வந்ததுக்கப்புறம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சுந்தரி கிட்ட சொல்லிடுறாங்க. சுந்தரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபி வராங்க. அபி வந்ததுக்கப்புறம் சுந்தரி இருக்கும்போது அந்த விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சதுனால அப்படியே அதிர்ச்சியோடு அபியை பார்க்குறாங்க. இப்போ அபி வந்து அப்படியே அவங்க வந்தாண்ட சுந்தரி நடந்து போனதுக்கப்புறம் அபி வந்து சிரிக்கிறாங்க. அதாவது இவங்க தான் அவங்கள்ட்ட வெளியிலேருந்து வரும்போது ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்களாட்டிருக்கு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறமா அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.